ஆக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. 2025 நவம்பர் மாதம் எழுதிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று 2 தேர்வு முடிவுகளை குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வழக்கம். ஆசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, 2 2025 நவம்பர் மாதம் எழுதிய 4,25,000 பேர் தேர்வு முடிவுகள் முடிவுகளை குறைக்க தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த தேர்வுல தகுதி பெறுவதன் மூலமா மாநில பாடத்திட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் பிற துறை பள்ளிகள் பணியில் சேர்வதற்காக நடத்தப்படும் போட்டித் தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மற்றும் தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்காக பணிபுரிய ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் தகுதி வருவார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறதுக்கு 2025 செப்டம்பர் மாதம் விண்ணப்பம் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு 2025க்கான தாள் 1 1367 மையங்கள்ல நவம்பர் 15ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வுல கிட்டத்தட்ட 92,412 பேர் எழுதினாங்க. அதே போல ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2025 நவம்பர் 16ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வுல கிட்டத்தட்ட 3,31,923 பேர் தேர்வுல கலந்து கொண்டு தேர்வு எழுதினாங்க. இப்ப இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல தெரிவிச்சிருந்தாங்க. தகுதி தேர்வு கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட பின்னர் நடைபெற்ற முதல் தகுதி தேர்வு இது. இந்த நிலையில பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறுவதற்கான மதிப்பெண்களை குறைத்து ஜனவரி 28ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி நவம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. இந்த நிலையில பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை மாற்றி அமைச்சது. அதன்படி பார்த்தோம்னா பொது பிரிவினருக்கு 60% அல்லது 90 மதிப்பெண்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சீர்பரப்பினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 முதல் 75% மதிப்பெண்களும், SC SC அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 40% அல்லது 60 மதிப்பெண்களும் என 150 மதிப்பெண்களும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின்படி ஏற்கனவே 2025 நவம்பர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருந்தவங்களுக்கு மதிப்பெண் குறைத்து கணக்கிடப்படும் என தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முடிவுகளை அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்குது. பள்ளி கல்வித்துறையின் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்குது. தகுதி பெற்ற தேர்வாளர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில், குறிப்பாக திங்கட்கிழமை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல தகுதி சான்றிதழ பதிவிறக்கம் செய்யலாம் போட்டிருக்காங்க. அதனால www.trb.in.gov.in இந்த தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளில் தமிழ் பாடத் தேர்வில் தகுதி மதிப்பெண் பெறாமல் அதிக அளவில் ஆசிரியர்கள் ஃபெயிலாக இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல அனைத்து பாடங்களிலும் ஆசிரியர்கள் அதிக அளவில் ஃபெயிலாக இருப்பதா தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கு. இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொன்ன மாதிரி 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல தகுதி சான்றிதழ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.